போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் வழி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இருந்தவரும் இருப்பவரும் வரவிருக்கின்றவருமான தந்தை மகன் தூய ஆவியார் என்னும் தூய்மை மிகு மூவொரு இறைவனின் பெருவிழாவை சிறப்பிக்க திரு அவையாய் ஒன்று கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விண்ணகத் தந்தை மனிதனாக மண்ணிற்கு வந்த இறைமகன் இயேசு துணையாளராக நமக்கு தரப்பட்ட தூய ஆவியாரால் மூவரும் இணைந்து மூவரு இறைவனாக, ஒரே கடவுளாக, ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை, ஒரே சொல், ஒரே செயல் என யாவிலும் இணைந்தவர்களாக இருக்கின்றார்கள். குடும்பத்தை கட்டி எழுப்ப கடவுளால் படைக்கப்பட்ட இறை மக்கள் சமூகமாகிய நாம் ஒவ்வொருவரும் மூவொரு இறைவனின் சாயலை நமதாக்கி வாழும்போது நமது குடும்பங்கள் ஒற்றுமையின் விளை நிலமாக, மகிழ்ச்சியின் பிறப்பிடமாக, நன்மைகளின் ஊற்றாக திகழும். தந்தை மகன் தூய ஆவி என்னும் கூட்டு தத்துவம் நம்மில் இருக்கும் பகைமை எண்ணங்களை நீக்கி சுயநலத்தை போக்கி நட்புறவில் வாழ தேவையான வரங்களை இன்றைய தம திருத்துவ பெருவிழா திருப்பலி கொண்டாட்டங்களில் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த கல்வாரி பலியை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இருக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 22 முதல் 31 வரை உள்ள இறைவார்த்தைகள். இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பில் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்கள் இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலை நாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் தூண்களை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலை நிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தின் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீரை கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூ உலகிற்கு அவர் அடித்தளம் இட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீர் எவ்வளவு பெரியவர், அழகான மகத்துவம் உள்ளவர், மகிமை உள்ளவர்.
அதனிடத்தில் தான் வைத்தீரே. அதனிடத்தில் தான் வைத்தீரே. ஆண்டவரே உம் பெருமையும் மகிமையும் என்ன. இரண்டாம் வாசகம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்பொழுது அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையில்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வல்லவருமான கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. வாழ்வுதரும் இறை திருவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்.
கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளின் மறையுரையை எப்படி வைக்கலாம், எங்கிருந்து தொடங்கலாம் என்று யோசித்து சிந்தித்து கொண்டிருந்த போது, தூய ஆவியானவரிடம் மன்றாடி கொண்டிருந்த போது, இந்த பகுதி தான் முதல்ல உங்களோடு சிந்திக்க விரும்பினேன். என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி, ஆண்டவர் இயேசு இறுதி ராவுணவிலே இறுதியாக எல்லாவற்றையும் சொல்லி முடிக்கிற வேளையிலே இதை சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய உண்மை உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது, நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் குழம்பி போய் இருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு பயத்தில் கலக்கத்தில் இருக்கிறீர்கள். அதுக்கு முன்னெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் சரி இதுக்கு மேலே இவங்களுக்கு சீடர்களுக்கு தாங்க மாட்டாங்க, இதுவரையும் போதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். தொடக்கத்திலிருந்தே மனுக்குலம் படைக்கப்பட்டதிலிருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியாது கடவுள் எப்படி இருந்தார் என்று, ஏனோக்குக்கு தெரியாது கடவுள் எப்படி இருந்தார் என்று, நோவாவுக்கு தெரியாது கடவுளுடைய உண்மை தன்மை என்ன. அவங்க வெறும் மனுஷர்கள். கடவுள் அவர்களோடு பேசினார், கடவுள் அவர்களோடு உரையாடினார், அவ்வளவுதான். ஆனால் கடவுள் தன்மை என்ன, கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம், அவருடைய முழு உண்மை என்ன என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. மோசேவுக்கு தெரியாது, எலியாவுக்கு தெரியாது, எரேமியாவுக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது, சாலமோனுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டு எந்த நீதி தலைவரோ ஆதி பெற்றோரோ இறைவாக்கினரோ அரசரோ எவருக்கும் தெரியாது கடவுள் யார் என்கிற முழு உண்மை இயேசு ஆண்டவரை தவிர. அதனால்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் மூவரு கடவுளின் பிரசன்னத்தை நாம் பல இடங்களிலே நாம் காண நேர்ந்தாலும் கூட அது தெரியாது. நம்ம இயேசுக்கு அப்புறம் மூவரு கடவுள் என்ற அந்த மறை உண்மை தெரிந்ததுக்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கும்போது, ஓ கடவுள் இங்கே மூவரு இறைவனாக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்ற உண்மையை நாம் பிறகு புரிந்து கொள்கிறோம். அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்னா, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை, கடவுள் மூவரும் அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க. 1வது அதிகாரம் 1வது இறைவார்த்தையில், தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த போது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மீது கடவுள் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தார். அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், தோன்றிற்று. இந்த 2 வரியில மூவரு கடவுளின் பிரசன்னம் அங்கே கொடுக்கப்படுகிறது. நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தார், அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், தோன்றிற்று. தூய ஆவியானவர், தந்தையாகிய கடவுள், அவர் வார்த்தையான இயேசு. தோன்றுக என்றார், அவர் வார்த்தை சொன்ன உடனே தோன்றிற்று. இவர்கள் மூவரும் இணை பிரியாத, ஆனால் மூவரும் தனித்துவமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். இதுதான் மறைபொருள். அன்புக்குரியவர்களே, இதை நாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த நம்பிக்கையை, இந்த மூவரு கடவுளின் நம்பிக்கையை நமதாக்கி கொண்டு இந்த மூவரு கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்வின் பாடத்தை நாம் வாழ முற்பட வேண்டுமே தவிர, இது எப்படி ஒன்றில் மூன்று மூன்றில் ஒன்று அப்படின்ற அந்த ஆராய்ச்சிக்குள் நாம் இறங்கக்கூடாது. அப்படி ஆராய்ச்சிக்குள்ள இறங்கணும்னா புனித அகுஸ்தினாரின் நிலை தான் நமக்கு ஏற்படும். எப்பொழுதும் மூவரு கடவுளின் தமத்திருத்துவ மறை உண்மை பற்றி சொல்லும்போது அகுஸ்தினாரை மேற்கோள் காட்டுவார்கள். இந்த மறைபொருளை தான்
விலக்கிவிட வேண்டும் என்று அவர் கடற்கரையோர் நடந்து கொண்டிருந்த போது ஒரு குழந்தை, ஒரு சின்ன பையன் கடலில் இருக்கிற தண்ணீரை மோந்து கொண்டு வந்து ஒரு சின்ன குழிக்குள் ஊற்றி கொண்டிருக்கிறான். அதை பார்த்து அகுஸ்தினார் கேட்கிறார், என்ன தம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் இந்த கடல் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இந்த குழிக்குள்ளே ஊற்றுறேன். அகுஸ்தினார் ஏளனமாக சிரித்து விட்டு, என்னடா தம்பி, சின்ன பையன் தான், அதுக்குன்னு ஒரு மூளை வேலை செய்யாதா உனக்கு? எவ்வளோ பெரிய கடல் தண்ணி எப்படி இந்த நீ தோண்டிய இந்த ஒரு ஜான் குழிக்குள்ளே ஊற்றிடுவியா நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த குழந்தை, நீ விலக்கி விட வேண்டும் என்று உன் மனதில் சிந்தித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது சாத்தியம் அப்படின்னா இதுவும் சாத்தியம், இதையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியது. கண்ணிக்கும் நேரத்தில் மறைந்து போனது அந்த குழந்தை. ஆண்டவரே, இந்த மறை உண்மை விலக்குவதற்கான மறை உண்மை அல்ல, இது அனுபவிப்பதற்கான, வாழ்வதற்கான மறை உண்மை என்பதை அகுஸ்தினாருக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் மீண்டும் நிறைய ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 1 முதல் 2 இறைவார்த்தைகள். அதுக்கு முன்னால் 15வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 15வது அதிகாரம் 9வது இறைவார்த்தை. ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். அப்போதான் சொல்றாரு, வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை நான் பெருக செய்வேன், உன் சந்ததியை நான் உருவாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் 15வது அதிகாரத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 9வது இறைவார்த்தை படிங்க. ஆண்டவர் ஆபிராமிடம் 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா அப்படின்னு 3 வயதுள்ள. ஏன் கடவுள் பர்டிகுலரா 3 வயதுள்ள அப்படின்ற ஒன்றை கேட்கணும்? பாஸ்கா கடத்தலின் போது மோசேயிடம் கடவுள் 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை நீங்க சமைச்சு எல்லாரும் அதை மிச்சம் வைக்காம சாப்பிடணும், 1 வயதுன்னு சொல்றாரு. இங்க ஏன் 3 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை பலி கேட்கிறாரு கடவுள்? ஏன்னா அவர்கள் மூவராக இருந்ததால் 3 வயதுள்ள அப்படின்னு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறாரோ. இப்பதான் நம்ம இதுக்கப்புறம் படிக்கும் போது அது புரியுது. ஏன் 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டியை பாஸ்காவில் பலி கொடுக்க சொன்னார்னா, அங்கே பலியாக போவது மகனாகிய இயேசு மட்டும்தான். அதனால அங்கே 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி, இங்கே 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு. அப்போ இங்கே 3 கடவுளுக்கு அது ஒப்பு கொடுக்கப்படுவதால அங்கே 3ஐ அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே 18வது அதிகாரம் 1வது 2வது இறைவார்த்தையில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். 2வது இறைவார்த்தை, ஆபிரகாம் கண்களை உயர்த்தி பார்த்தார், 3 மனிதர் தம் அருகில் நிற்பதை கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி. இந்த வணங்குதல் யாருக்கு உரியது? யார நெடுஞ்சான் கிடையாய் படுத்து வணங்கணும்? யாரை வணங்கணும்? மனுஷனையா அல்லது வானதூதரையா அல்லது அரசனையா? யார? அப்போ இவ்வளவு நேசித்த ஆபிரகாம் நேசித்த கடவுள் நெடுஞ்சான் கிடையாய் ஆபிரகாம் விழுந்து வணங்குறாருன்னா அங்கே வந்து ஒரு வானதூதர் கிடையாது. வானதூதருக்கு இந்த வணக்கத்தை செலுத்துவதை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகிறார். இந்த 3 ஆட்களாய் அங்கே கடவுள் நிற்கிறார். அப்போ புரிஞ்சிருக்காது, இப்போ புரியுது. ஏன் அப்படி என்பது தந்தை மகன் தூய ஆவியாக 3 ஆட்களாகவே அங்கே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார் கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரணும் போது இதை தியானிக்க வாசிக்க ரொம்ப அழகாக இருக்குது. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 16வது இறைவார்த்தையை வாசிங்களேன். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். யார் சொல்றது? மார்க்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றார். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர்
மீட்பு பெறுவர். இங்க வெறும் திருமுழுக்கு பெறுவோர் தான் இருக்குது. அந்த திருமுழுக்கை எப்படி கொடுக்கணும்னு சொல்லலை, அப்படிதானே? ஆனா மத்தேயு நற்செய்தி 28:19 இறை வார்த்தை, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இங்கே நம்பி நற்செய்தியை நம்பி திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். ஆனா இந்த திருமுழுக்க யார் பேர்ல கொடுக்கணும் அப்படின்றத மத்தேயு நற்செய்தியில ஆண்டவர் சொல்றாரு. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த திருமுழுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு லூக்கா நற்செய்தியில லூக்கா நற்செய்தி 24:19 இப்ப வாசிங்களா. இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உள்ளத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள். இப்போ இது யாரை சொல்றாரு? நான் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எந்த வல்லமை? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எந்த வல்லமையை சொல்றாரு? தூய ஆவியின் வல்லமை. அப்போ திருமுழுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் மூவர் இறைவனின் பெயரால் நாம் பெறுகிறோம். இதை பெறுகிற பொழுது தந்தையாகிய கடவுளும் மகனாகிய ஆண்டவர் இயேசுவும் வல்லமை, தங்கள் வல்லமையை, தூய ஆவியானவரை நம் மீது பொழிகிறார்கள். அதனால தான் பெந்தகோஸ்து பெருவிழா வரைக்கும் நீங்க வெளியே போகாதீங்க அப்படின்றத இங்க சொல்றார். அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள். நம்ம குடும்பத்தில் மூவொரு கடவுளின் பிரசன்னத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இங்க பாருங்க, தந்தை தனித்துவமானவர், மகன் இயேசு தனித்துவமானவர், தூய ஆவியானவர் தனித்துவமானவர், ஆனால் மூவரும் ஒருவர். இங்கே நம்ம குடும்பத்தில் கணவன் தனித்துவமானவர், மனைவி தனித்துவமானவர், பிள்ளைகள் தனித்துவமானவர்கள். ஆனால் எப்படி இருக்கணும்? ஒன்றாய் ஒரு குடும்பமாய். அங்கே இந்த ஒற்றுமையை நமக்குள் பிணைப்பது அன்பு. இந்த மூவொரு கடவுள் இந்த ஒற்றுமையின் அடையாளமாய் விளங்குவது அன்பு. the love. மகன் தந்தை மீது கொள்கிற அன்பு, தந்தை கடவுள் மகனாக இயேசு ஆண்டவர் மீது கொள்கிற அன்பு, இந்த அன்பின் பரிமாற்றம் தான் தூய ஆவியானவர். இன்னைக்கு நாமும் இந்த தமத்திருத்துவ கடவுளை பிரதிபலிக்கிற மக்களாக, குடும்பங்களாக மாறணும். அப்படின்னா இந்த இரண்டு பண்பு, தமத்திருத்துவத்தின் இந்த இரண்டு பண்பு நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவசியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒற்றுமையும் அன்பும். இந்த அன்பை நாம் அடித்தளமாக கொண்டிருந்து விட்டால் யார் பெரியவர் என்கிற பிரச்சனையோ, யார் முக்கியத்துவமானவர் என்கிற பிரச்சனையோ, யார் முடிவெடுப்பது என்கிற பிரச்சனையோ, யார் சொல்லை யார் கேட்பது என்கிற பிரச்சனையோ எழாது. இன்னைக்கு தந்தை என்னை விட பெரியவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இயேசு சொல்வார். ஆனா தந்தை நான் பெரியவன், நீ எனக்கு கீழதான் அப்படின்ற பண்பை தந்தை வெளிப்படுத்துவதில்லை. என்னை காண்கிறவன் தந்தையை காண்கிறான், நானும் தந்தையும் ஒன்றே. ஆண்டவர் பல இடங்கள்ல நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தையும் உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நான் தந்தையிடம் கேட்பேன். ஆனா நற்செய்தியில ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புவேன். உயிர்த்த ஆண்டவர் தூய ஆவியானவர்களை அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்ப தூய ஆவி யார் கொடுக்கிறது? இயேசு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ தந்தை தனித்துவமானவர் தான், இயேசு தனித்துவமானவர் தான், தூய ஆவியானவர் தனித்துவமானவர் தான். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், அன்பில் பிணைந்த அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வோம். தமத்திருத்துவத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடாது, ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அதற்கான இறையருள் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென்.
நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் பரியனை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆறினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத இந்த நம்பிக்கையின் மறைப்பொருளை உணர்ந்து உள்வாங்கி கூட்டு ஒருங்கியக்க திரு அவளையாய் விளங்குவதன் மூலம் பறைசாற்றிட தேவையான அருளினை எம் திருத்தந்தை லியோ அவர்களுக்கும் ஏனைய திரு அவை தலைவர்களுக்கும் இறைமக்களாகிய எங்களுக்கும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பூவுலகம் உண்டாக முன்னே இருந்து செயலாற்றிய இறைவனின் ஞானம் மனித உள்ளங்களிலும் குறிப்பாக உலகத் தலைவர்கள் மற்றும் எங்கள் நாட்டு தலைவர்கள் மனங்களிலும் செயலாற்றி கிறித்துவ கடவுளிடம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒற்றுமை, இணைந்த செயல்பாடு, பேட்டிகள் துறந்து அமைதியில் நிலைத்தல் ஆகிய நற்குணங்களின்படி வாழவும் அள்ளவும் வேண்டிய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அனைவரும் குடும்பம் என்கின்ற குட்டி திரு அவையை கட்டி எழுப்பிட வேண்டுமென்றும், தாய் தந்தை கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சுற்றம் ஆகிய அனைவரும் மேட்டுமை எண்ணங்களை விட்டெடுத்து திரியேக இறைவனில் இருக்கிற ஒரே சிந்தனை, ஒன்றித்த செயல்பாடு ஆகியவற்றை பின்பற்றி வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டு அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம் என்பதை நன்றியோடு நினைவு கூர்ந்து அந்த உன்னத நிலையில் என்றும் நிலைத்திருக்க வேண்டிய அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரின் துணையுடன் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என்றும், அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்றும் நம்புகிற திருக்கூட்டமாய் நாங்கள் விளங்கிட வேண்டும் என்றும், இந்த ஜூபிலி ஆண்டில் மட்டுமல்லாது என்றென்றைக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். தெய்வீக திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக சிறப்பாக ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தும் துடைக்க பெற்று உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அன்பு கடவுள் நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியின் பாதையிலே வழிநடத்த வேண்டும். இந்த கல்வாரி பலியில் இணைந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, எந்த எண்ணத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கிற குழந்தை இயேசு வழியாக
அற்புதங்கள் நிகழ வேண்டும், அதிசயங்கள் நிகழ வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபியுங்கள். மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் துணையாளராம் தூய ஆவியானவரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது ஆட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியானவரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நாங்கள் உள்ளூர நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே இறைவா, வானகத் தூதர்களும் முதன்மையான தூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் புனிதர் யாவரும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மீறவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவை நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டவை, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க எங்கள் அன்பு அன்னை அமல உற்பவி ஆரோக்கிய தாய் புனித மரியா, அவருடைய கணவரும் திருக்குடும்ப தலைவருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
பேற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடல் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மூவர் கடவுளினுடைய அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த அன்பு செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கடவுளின் அன்பிலே வாழ வளர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.